இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர், பாடகர் அப்படின்னு சொல்லி பன்முக திறமை கொண்டவர் தான் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. சினிமா தாண்டி அவ்வப்போது இசை நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு வர்றாரு இவரு. விரைவில் உலகம் முழுக்க இசை சுற்றுப்பயணம் செல்ல இருக்காரு இவரு. அதோடு அவர் பண்டைய தமிழர்களின் பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை வைத்து அகழ்வாராய்ச்சிகளையும் செய்துட்டு வராரு. இதை வச்சு ஆவணப்படம் ஒன்றையும் எடுத்துட்டு இருக்காராம் இவரு. விரைவில் இந்த படம் வெளியாக இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பார்த்தோம்னா செய்தியாளர்களிடம் சமீபத்துல ஆதி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பகிர்ந்திருந்தாரு. என்ன அப்படின்னா, நடிப்பு, இசை ரெண்டையுமே கஷ்டமாக பார்க்கல. இதுக்கு தான் வாழ்க்கையில ஆசைப்பட்டேன். அதை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நடிப்பு, இசை இரண்டும் வேறு வேறு கிடையாது. இசையுடன் ஒப்பிடும் போது நடிப்பு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய மெனக்கட வேண்டி இருக்கு நடிப்புல. ஆனா இசை எனக்குள்ளேயே இருக்கிறதால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு காலத்துல ஆல்பம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சினிமா பாடல்களுக்கு இணையாக ஆல்பம் பாடல்களும் மக்களிடம் வரவேற்பு பெறுது. அதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் வெளிநாடுகள் போல இங்கேயும் இனிமே ஆல்பத்துக்கு தனித்துறை வரும் அப்படின்ற மாதிரியும் அவர் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது குறிப்பா அவருடைய அடுத்த திரைப்படம் பத்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அடுத்ததாக ஜோ பட டைரக்டர் ஹரிஹரன் ராம் டைரக்ஷன்ல ஒரு படத்துல கிரிக்கெட் வீரராக நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதற்காக 3 மாதங்களாக கிரிக்கெட் பயிற்சி எடுத்துட்டு வரேன். ஜூன் அல்லது ஜூலைல இதனுடைய படப்பிடிப்பு துவங்கும். மூக்குத்தி அம்மன் பாகம் 2 படத்துக்கான பாடல் கம்போசிங் நடக்குது. ஒரு பாடல் ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. படப்படன்னு அவர் பேசும்பொழுது கிரிக்கெட் வீரர் அப்படின்னா ஏதாவது வாழ்க்கை வரலாற்று திரைப்படமா அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அவர் வாய் திறக்கவே இல்லை. அப்படியே அடுத்த கேள்வி அப்படின்னு போயிட்டாரு. அதை வச்சு பார்க்கும் பொழுது யாரோ ஒரு கிரிக்கெட் வீரருடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்துல தான் இவர் கிரிக்கெட் வீரராக நடிக்கிறாரு. யார் அந்த கிரிக்கெட் வீரர் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸிங் இருக்குல்ல, எந்த கிரிக்கெட் வீரருடைய வாழ்க்கை வரலாற்றுல ஹிப்ஹாப் தமிழா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.